ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நீங்கள் என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸ்டருக்கு எங்கள் வீட்டில் செஞ்ச மினிமல் குக்கிங் தான் பார்க்குறோம். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து 2 பேர் வெஜிடேரியன், 2 பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஈஸ்டருங்கிறனால ரிலேஷன் வீட்டில் இருந்தும் லஞ்ச் கொடுத்து விட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அதிகமாக செஞ்சு வேஸ்ட் பண்ண வேணான்னு மினிமலாக குக் பண்ணிக்கிட்டோம். அந்த குக்கிங் வீடியோவை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து மார்க்கெட் போயிட்டு கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஈஸ்டருக்கு நைட் மாஸ் போயிட்டு லேட்டாக தான் படுத்தோம். ஆனாலும் காலைல வேலை இருக்குமேன்ட்டு அப்படி இப்படின்னு ஒரு 7 o'clock போல் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு இன்றைக்கி என்ன பேசிக்காக வேணுமோ அதெல்லாம் குக் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து ஈஸ்டருங்கிறனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு கறிக்கடையெல்லாம். அங்கே தான் நின்று வாங்கிட்டு வரதுக்கு தான் ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்ததே 10:30 இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள், பிரியாணியும் 65 மட்டும்தான் செய்கிறதா இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டோம். யூஸ்வலாக வந்துட்டு இந்த கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா சமைக்கிற ப்ராசஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு வராது. ஏன்னா 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு கிச்சனை காலி பண்ணணும்னு சொல்லி நான் நினப்பேன். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்னால் அதை முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு செஞ்சால் தான் ப்ராப்பராக இருக்கும். இல்லாட்டினா வந்துட்டு அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து கரெக்டாக வராது. ஸோ அதுக்கு நாங்கள் முன்னாடியே எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்ருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான். இன்றைக்கி நாங்கள் வந்து 1/2 kg தான் பிரியாணி செய்யலான்னு இருக்கோம். நாங்கள் 2 பேர் தாங்கிறனால எங்கள் 2 பேருக்கு 1/2 kg பிரியாணிங்கிறதே ரொம்ப அதிகம். அதனால் 1/2 kg சிக்கன் பிரியாணிக்கும் 1/2 kg சிக்கன் 65க்கும் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் 65 தான் மேரினேட் பண்ணி வச்சுட்ருந்தோம். அதுக்கு 1/2 kg சிக்கனில் 1/4 டேபிள்-ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்-ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்-ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா 1/4 டேபிள்-ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள்-ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள்-ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 டேபிள்-ஸ்பூன் கர்ட், அதுக்கப்புறமா ஒரு முட்டை, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 1 டேபிள்-ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு அப்புறம் நமக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வந்து எக்கு சேர்க்குறனால நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது எண்ணெயில் மசாலா உதிராமல் மசாலா கீழே வந்து தங்காமல் வரும். இல்லாட்டினா வந்துட்டு மசாலா ஒன்றோடு ஒன்று பிரிஞ்சு அது பார்க்கவே நல்லா இருக்காது. அதே மாதிரி கார்ன்ஃப்ளவரும் நம்ம அளவாக போடணும். அளவுக்கு மீறி போட்டாலுமே அது ஓவராக பைண்டான மாதிரி இருக்கும். எப்போயுமே வந்து பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடணும். ஏன்னா நம்ம எப்போயும் கன்ஃபார்ம் 65 வந்து லாஸ்ட்டாக தான் செய்ய போகிறோம். பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு நம்ம பிரியாணி செய்கிற வரையுமே அந்த 65க்கான மசாலா நல்லா ஊறி இருக்கும். ஸோ டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போயுமே 65க்கு மேரினேட் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்துட்டு இன்றைக்கி செஞ்ச பிரியாணியில் நெய் மட்டும் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கூட போயிடுச்சு. இந்தளவுக்கு நெய் போடக்கூடாது. யூஸ்வலாக 1/2 kgக்கு 50 கிராம் கீ வந்துட்டு ரொம்ப போதுமானது. நான் இன்றைக்கி கொஞ்சம் கூட போட்டுட்டேன். ஸோ அதை மட்டும் குறைச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கீ போட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு அது கூட அது நல்லா லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது கூட சின்ன வெங்காயம் ஒரு கையளவு நான் ஆல்ரெடி உரித்து அதை மிக்சியில் ஒரு 2 பல் சுட்டு எடுத்திருந்தேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துப்போம். பெரிய வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி பிரியாணியில் சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட் இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஸோ இதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நல்லா வதங்கி இது கலர் மாதிரி வரணும். அதுக்கப்புறமா நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரையும் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரையும் ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஸ்மெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்துட்டு வேறு எந்த சில்லி பவுடரும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் இது கூடயே நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே புதினா மல்லியும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட 1 கப் ஃபுல்லாக தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் நம்ம சேர்த்தோன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். யூஸ்வலாகவே சிக்கன் வந்து மட்டன் அளவுக்கு ஹார்டாக இருக்காது. பட் தயிர் சேர்த்தோன்னா இன்னும் கூட பிரியாணியில் அந்த பீஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூட நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கனை எடுத்து ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையே சேர்த்துக்கிறேன். என்றைக்குமே வந்துட்டு பிரியாணி செய்கிறப்ப வாஷ் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகமாகவே மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம செய்யும்போது அதில் மஞ்சத்தூள் போட வேணாம். ஏன்னா நம்ம இப்போ மஞ்சத்தூள் போட்டோன்னா பிரியாணியோட கலரே
அப்படியே டோட்டலாக மாறின மாதிரி இருக்கும். எப்பயுமே பிரியாணிக்குன்னு ஒரு தனி கலர் இருக்கும். ஸோ அதனால் மஞ்சத்தூள் போடாமல் வாஷ் பண்ணுறப்ப கொஞ்சம் கூட மஞ்சத்தூள் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். சிக்கனை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான் எப்பயுமே நல்லாயிருக்கும், தனி டேஸ்ட்டு கொடுக்கும். ஹோம்மேட் பிரியாணி மசாலா செய்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது. எல்லா ஸ்பைசஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் அரைச்சி எடுத்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த மசாலாவை நான் சேர்த்துருந்தேன். அது கூட நம்ம வந்து சில்லியையும் சேர்த்து அரைச்சிக்கணும், அதாவது காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இந்த பிரியாணி மசாலாவுக்கு வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ அது நம்ம போடுறனால வேறு எந்த மல்லித்தூள் மிளகுத்தூள் அந்த மாதிரி எதுவுமே நம்ம போட தேவை கிடையாது, அது மட்டும் போட்டாலே போதும். அதுக்கப்புறமா இப்போ 2 கப் அரிசி எடுத்திருந்தேன். ஸோ நான் அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 கப் அரிசியும் சேர்த்து, நான் எப்போயுமே யூஸ்வலாக லாஸ்ட்டாக உப்பு சேர்த்து தான் பழகியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக உப்பையும் சேர்த்தாச்சு. கூட கொஞ்சம் கலருக்காக இந்த ரெட் கலர் கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருந்தேன். ஆக்சுவலாக அதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக், அதை நான் சேர்த்துருக்கவே கூடாது. ஏன்னா எனக்கு பிரியாணிக்கு ஒரு கலரே வரல. அதுவும் இல்லாமல் வந்து நான் எப்பயுமே 2 கிளாஸ் அரிசினா 2.5 டம்ளர் தான் தண்ணி ஊற்றுவேன். யூஸ்வலாக 3 டம்ளர் ஊற்றணும். பட் நம்ம கேர்டு அதுக்கப்புறம் முன்னாடியே கொஞ்சம் இதெல்லாம் சேர்க்குறனால அதிலே 1/2 டம்ளர் வந்துடும். அதையும் நான் கவனிக்காமல் 3 டம்ளர் ஊற்றிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக பிரியாணி மட்டும் லைட்டாக குழஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இதனால் பிரியாணி வந்து உதிராமல் டேஸ்ட்லலாம் ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் தண்ணி கொஞ்சம் கூட போன மாதிரி இருந்துச்சு. குக்கருங்கிறனால அது பெருசாக ஒன்றும் தெரியல. இப்போ ஃபைனலாக வந்து கீ போட்டு இது பண்ணுறல, இங்கே தான் நான் வந்து பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த 50 கிராம் கீ வந்து நான் பிரியாணிலே ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அதை நான் வந்து சுத்தமாக மறந்துட்டு திருப்பி வர ஒரு 20 கிராம் கீ வந்துட்டு லாஸ்ட்டாக மேலே ஊற்றி எடுத்திருக்கேன். இதை நான் இங்கேயும் ஊற்றுறனால லைட்டாக திகட்டுற மாதிரி ஆயிடுச்சு பிரியாணி சாப்பிட்றதுக்கு. ஸோ கீயையும் கம்மி பண்ணிவிட்டு அதே மாதிரி 1/2 டம்ளர் தண்ணி நம்ம கரெக்டாக வச்சுருந்தோன்னா பிரியாணி இன்னும் கூட டேஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் இந்த தடவையும் டேஸ்ட் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் வழக்கமாக பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக வரல. அதே ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. சாப்பிடும்போது தான் ஒரு மிஸ்டேக்காக கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் இன்னும் கூட நல்லா பிரியாணி பண்ணிடலாம். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ டுடே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. டேக் கேர். பாய்.